ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். தினேஷுக்கும் அர்ச்சனாக்கும் வேற லெவல்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. வேற லெவல் பிரச்சனை, டிஷ் வாஷ் பிரச்சனை போயிட்டு இருக்குது. இத்தனை நாள் தங்கச்சி தினேஷ் சுத்திட்டு இருந்தார். இப்போ வந்து ப்ரூட்டல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். என்ன சொன்னாரு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து கேம் ஆட வந்தேன் அப்படின்றதையே மறந்து போய் முழு நீர வேலைக்காரனாவே மாறிட்டாரு தினேஷ். சமையல இருந்து சமைக்கிறாரு, அம்மியை வச்சு சட்னி அரைக்கிறாரு, வடை சுடுறாரு, எப்பப்பப்பப்பப்பா என்னமா வேலை செய்யறாருன்றீங்க. சுத்தி வேலை செய்யறாரு. ஒரு தூசி துரும்பு கூட உள்ள வராத அளவுக்கு கிளீன் பண்ணி தொடச்சி வைக்கிறாரு. யாருமே இந்த வீட்டில் இந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். தினேஷ் அவ்வளோ கிளீனாக வச்சிருக்காரு. ஆனால் அதுக்காகலாம் பிக் பாஸ் டைட்டில் எடுத்து கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் கிச்சனில் நடந்திருக்கு. தினேஷ் வந்து அர்ச்சனாவை வச்சு செஞ்சிருக்காரு. அர்ச்சனா காண்டாய் சந்திரமுகியாக மாறிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னா, எப்பவுமே வெசல் வாஷிங் வந்து அர்ச்சனா பண்ண வேண்டியாங்க. ஆனால் அவங்க பண்ணலை. அதுவுமே என்ன பண்ணிட்டாருன்னா, தினேஷ் முன்னாடி வந்து அந்த வெசல் வாஷ் எல்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டாரு போல. அதனால அர்ச்சனா என்ன பண்றாங்கன்னா, இதோ தண்ணியை தூக்கி வச்சுட்டு, அப்பா இதுக்கு மேல தயவு செய்து யாருமே என்ன கூப்பிடாதீங்க, நான் போறேன் அப்படின்ட்டு நிம்மதியா போனாங்க. அப்ப தினேஷ் எங்க போறீங்க, வா இங்க வா அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்றாங்க. இந்த வெசல் எல்லாம் யார் கழுவுறது அப்படின்னாங்க. ஏன் நான் காலையிலே கழுவி வச்சனே அப்படின்றாங்க. நீ காலையில கழுவுனியா? காலையில கழுவியே ஒரு ரவுண்டு போய் வந்தாச்சுன்னா திரும்ப கழுவி வச்சுட்டு திரும்ப இது வந்த ஜாமா கழுவுமா இதை அப்படின்றாங்க. செம்ம காண்டாயிட்டாங்க அர்ச்சனாக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்க கழுவு அப்படின்றாங்க. ஏன் ப்ரோ நான் வேலை செய்கிறதுல உங்கள் கண்ணுக்கே தெரியலையா அப்படின்ற மாதிரி அவங்க க்யூட்டாக பேசுகிறாங்க. போமா போய் கழுவுமா அப்படின்றாங்க. அப்புறம் கழுவிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்னமோ விசல் கழுவலன்னா எனக்கு டேவே போகாத மாதிரி பேசுகிறீங்க, இப்படி தான் நீங்கள் ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே தினேஷ் சொன்னார், ஆமாம் அதை நான் சொல்ல வந்து நீயே சொல்லிட்ட, இப்போ நீ பண்ணு விசிலை ஒழுங்காக கழுவு அப்படின்றாங்க. அது போக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இங்க பாருங்க இவங்க கழுவி வச்ச லட்சணத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயவர்மா கிட்ட சொல்றாரு. விஜயவர்மாவும் பாக்குறாங்க, சுத்தமா கழுவவே மாட்டாங்க, எல்லாம் இப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அங்கே பார் சந்திரமுகியை பார் அப்படின்ற மாதிரி செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. செம்ம காண்டாயிட்டு ப்ரோ இந்த மாதிரிலாம் என்ன பேசுறாள் வச்சுக்காதீங்க, சும்மா என்ன டிமோட்டிவேட் பண்ணாதீங்க, என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. என்ன மோட்டிவேட் பண்ணலன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி என்ன டிமோட்டிவேட் பண்ணீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏமா நீ கழுவி வச்சா நான் உன்னை என்னமா சொல்ல போறேன், நீ கழுவி வைமா அப்படின்றாங்க. செம்ம காண்டாயிட்டாங்க அர்ச்சனா அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நான் தான் எப்பவுமே கழுவிட்டு இருக்கேன், நேற்று கூட கழுவுனே அப்படின்றாங்க. உடனே விஜயவர்மா இல்லை நேற்று நீங்கள் கழுவவே இல்லை, மார்னிங் நீங்கள் கழுவவே இல்லை அப்படின்றாங்க. ப்ரோ உங்களுக்கு தெரியுமா நீங்கள் இருந்தீங்களா, நான் இங்கே தான் இருந்தேன், நீங்கள் கழுவலை அப்படின்றாங்க. பல்லு விளக்குறதுக்கு முன்னாடியே நான் கழுவிட்டு போய் தான் பல்லு விளக்குனேன் அப்படின்றாங்க. இல்லை அப்படியே தானே ஜாமான்லாம் கடந்துச்சு அப்படின்றாங்க. இல்லை நான் முன்னாடியே கழுவிட்டு தான் போனேன் அப்படின்றாங்க. எப்படியோ தினேஷ் வந்து செம்மையா வச்சு செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லணும். பயங்கரமாக கேவலப்படுத்திட்டாரு. அதை பொறுத்துக்கவே முடியல அர்ச்சனாவால். அர்ச்சனாவுக்கு செம்ம காண்டு, செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு கேவலமாக ஆத்திரத்தோட ஒரு க்யூட்னஸ் பண்ணாங்க. நாங்களே இதை கழுவிப்போம் அப்படின்றாங்க. கழுவுங்க அப்படின்னு தினேஷை பார்த்து அர்ச்சனா சொல்கிறாங்க. அர்ச்சனா ஆனால் செம்ம காண்டாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்பப்போ சந்திரமுகியாக மாறிடுறாங்க அர்ச்சனா அப்படின்றது தான். இத்தனை நாள் விசித்ராவை வச்சு டார்கெட் பண்ணி அடின்னு அடிச்சிட்டு இருந்தாரு. கூடிய சீக்கிரம் அர்ச்சனா ஆக போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா தெரிஞ்சிருச்சு யார் இப்போ வின் ஆக போறா, யாரை நம்ம அடிக்கணும், யார் கூட நம்ம ஒரிஜினலான பிளே விளையாடணும் அப்படின்றத அவர் டிஃபைன் பண்ணாரான்றதா அப்படின்றது தெரியல. ஆனால் இத்தனை நாளாக விசித்ரா ஞாபகமாகவே தான் இருந்தார். அவங்க ஹஸ்பண்ட் கூட இவ்வளோ ஞாபகத்தில் இருக்க மாட்டார் போல. விசித்ரான்னு எங்கே ஒரு கேமை லூஸ் பண்ணிடுவாரோ அப்படின்றது தான் எல்லாரோட தாட்டாகவும் இருந்துச்சு. அட்லீஸ்ட் மற்றவங்க கூட பிரச்சனை பண்ணி மற்றவங்க கூட அவரோட கருத்தை சொல்லி அவர் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கான ரெகக்னேஷன் கண்டிப்பாக வெளியில் வரும். பட் அவர் என்ன பண்ண போறாருன்றது நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக இது ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் முடிய போகுது. இன்னும் வந்து தினேஷ் 2 தடவை அர்ச்சனா சீன்னாங்க அப்படின்னா அர்ச்சனா வந்து பாம்பா மாதிரி சரக்குன்னு கொத்துவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.